எல்லோருக்கும் வணக்கம். கௌதமி குமார் பேசுகிறேன். இன்றைக்கி தெய்வத்தின் குரலை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உலகம் பரவிய மதம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி ஹிந்து மதம் அப்படின்னு சொல்கிற நம்ம மதம்தான் ஆதியிலிருந்து உலகம் முழுக்கும் பரவி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஒரே மதம் இருந்ததால தான் அதுக்கும் தனியாக பேர் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதனால தான் நம்ம ஆதார நூல்களில் பார்க்கும்போது ஹிந்து மதத்துக்கு பெயரே இல்லை. சரிங்களா? அடுத்து மிக மிக பழங்கால புதைப்பொருள் ஆராய்ச்சிகளை பார்க்கும்போது எல்லா அந்நிய தேசங்கள்லுமே நமது வேத சமய சம்பந்தமான அம்சங்களை பற்றி நிறைய பார்க்குறோம். கிறிஸ்து பிறப்புறதுக்கு முன்னாடியும் சரி, 1300 வருஷங்களுக்கு முன்னாடியும் சரி, எகிப்து தேசத்தில் 2 அரசர்கள் உடன்படிக்கை சாசனம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு ஆதாரம் கிடச்சிருக்கு பூமிக்கடியில் இருந்து. அது மித்ரா வருண சாட்சியாக உடன்படிக்கை செய்யப்பட்டதாக அதில் எழுதியிருக்கு. மித்ரா வருணர்கள் அப்படிங்கிறது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க தேவதைகள். அதாவது மடகாஸ்கர் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருந்து 75% சமஸ்கிருத மூலத்திலிருந்து வந்ததாக சொல்கிறாங்க. ரமசீஸ் அப்படிங்கிற ஒரு ராஜ பெயர் அதுக்கு ராமனுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பூலோகத்தில் கீழ்பாதியில் இதோட அடையாளங்கள் இருக்குது. அதாவது மெக்சிகோவில் நம்ம நவராத்திரி பண்டிகையின் போது ஒரு உற்சவம் நடக்குது, அதுக்கு ராமசீதா அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அங்கே பூமியை வெற்ற இடங்கள்லாம் விநாயகரோட விக்கிரகம் அகப்படுகிறது. ஸ்பெயின் தேசத்தார் அந்த நாட்டை வசப்படுத்துறதுக்கு முன்னாடி பழங்குடிகள் ஆஸ்டெக்ஸ் அப்படிங்கிற ஆஸ்திக அதோட திரிபை தான் இப்படி சொல்கிறாங்க. அதாவது அவங்களோட புண்ணிய காலத்தில் சூரிய ஆலயத்தில் பூஜை பண்ணுறாங்க. அதோட பெயர் இன்காஸ். அதாவது இனன் என்பது சூரியனுடைய பெயர், இனகுல திலகன் அப்படின்னு நம்ம ராமனை சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி ஆஸ்திரியல் பழங்குடிகள் நிர்வாணமாக ஆடுகிற ஒரு படங்களை கூட ஒரு புஸ்தகத்தில் இருக்குது. அது ஸ்பென்சர் கில்லன் என்பவர்கள் எழுதிய நேட்டிவ் ட்ரைப்ஸ் ஆஃப் சென்ட்ரல் ஆஸ்திரேலியா அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் 128 129 அந்த பேஜில் இருக்குது. அதில் ஆடுற ஒவ்வொருத்தவங்க நெத்தியிலையும் பார்த்தோம்னா 3வது கண் வரைஞ்சிருக்கு. போர்னியோ தீவில் பிரம்ம சிருஷ்டி முதல் யாருமே உள்ள நுழையாத காடு, அதாவது வெர்ஜின் ஃபாரஸ்ட் அப்படின்னு ஒரு பெரிய காட்டை சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே பூந்து ஆராய்ச்சி பண்ணும்போது நம்மளுடைய கிரந்த லிபியில் ஒரு சாசனம் எழுதப்பட்டிருக்கு. அதில் இன்ன மகாராஜா இன்ன யாகியம் செய்தான், இந்த இடத்துல ஸ்தம்பம் நட்டான், பிராமணர்களுக்கு கற்பக விருஷம் தானம் செய்தான் அப்படின்னு எழுதியிருக்குது. இதை யுவா இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் முல்லாவரம் ஆஃப் கோட்டி என்கிறார்கள். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம மதத்தை ரொம்ப பரிகாசம் பண்ண இங்கிலீஷ்காரங்க தான் இத்தனை விஷயங்களையும் கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் விட சகரர்கள் குதிரையை தேடி பாதாளத்துக்கு போகும்போது அங்கே உண்டான கடலே சகரர் பெயரில் சாகரமாயிற்று. கடைசியில் கபில மகரிஷி ஆசிரமத்துக்கு பக்கத்தில் தான் குதிரையை கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அவர் தான் குதிரையை கண்டுபிடிச்சதாக நினச்சி திருடி வச்சுக்கிட்டதான் நினச்சி அவரை ரொம்ப தொல்லை பண்ணவும் அவர் என்ன பண்ணிட்டார், திருஷ்டியில் அவங்கள பொசுக்கி சாம்பலாகிட்டார். இது ஒரு ராமாயண கதை. ஆனால் நம்ம தேசத்துக்கு நேர் கீழே உள்ள அமெரிக்காவை பாதாளம் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் அங்கே இருக்கும் கபிலராணியம், அதாவது கலிஃபோர்னியா, சரியா, அதுக்கு பக்கத்தில் தான் குதிரை தீவும் சாம்பல் தீவும் இருக்குது. இந்த சாகரம் பற்றி இன்னொன்று என்னென்னா, சகாரா பாலைவனம் தான் ஒரு காலத்தில் கடலாக இருந்தது. அந்த சகரர் தான் சகாரா பாலைவனமாக மாறி இருக்கு. சரிங்களா? இதே மாதிரி உலகம் முழுக்க நம்மளோட மத சின்னங்கள் இருப்பதை பார்த்துட்டு நம்ம மக்கள் இங்கேருந்து அங்கே போனாங்க, அங்கேருந்து இங்கே வந்தாங்க, நிறைய பரிவர்த்தனையெல்லாம் ஏற்பட்டது எப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. எனக்கும் எல்லா இடத்துலையும் ஒரே தர்மந்தான் இருந்தது. இந்த சின்னங்கள் அங்கேயும் ஆதியில் இருந்தவர்களால்
ஏற்படுத்தப்பட்டதாக இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது. சரிங்களா? இன்றைக்கி உலகம் பரவிய மதம் பற்றி பார்த்தோம். நாளைக்கு இதோட தொடர்ச்சியை பற்றி பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி. வணக்கம்.